ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதில் விவசாயி மீது உள்நோக்கத்துடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. திருவண்ணாமலை மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி பூவிழி கீர்த்தனா வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதிகள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையில் மக்களை தூண்டினார் என்றும் நிலம் வழங்க முன்வருபவர்களை தடுத்தார் என்றும் குற்றஞ்சாட்டப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். 100 நாட்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடந்திருக்கும் நிலையில் உள்நோக்கத்தோடு தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கருதுவதாக நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், நீதிபதி கூறிய கருத்தினுடைய மேலதிக விவரங்கள் என்னென்ன? அருள் ஆறுமுகம் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அவரது மனைவி பூவிழி கீர்த்தனா என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த ஆட்கொணர்வு மனு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு நீதிபதிகள் இந்த உத்தரவுல அரசு தரப்பில் இந்த விரிவாக்கம் செய்வதற்கான நிலம் கையகப்படுத்தும் திட்டம் தொடர்பான விவரங்கள், கருத்து கேட்பு கூட்டம் மற்றும் விசாரணை தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜனவரி 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த உத்தரவுல எந்த ஒரு தீவிர குற்றத்திலும் ஈடுபடாத நிலையில் ஒன்றும் அதற்கான முகாந்திரம் இல்லாத நிலையிலும் மக்களை தூண்டிய போராட்டத்திற்கு தூண்டினார், நிலம் கொடுக்க முன்பவர்களை தடுத்தார் என்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அமைதியான முறையில 3 மாதங்களுக்கு மேல் இந்த போராட்டம் நடந்த நிலையில் உள்நோக்கத்துடன் இந்த குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தெரிவதாகவும், அதன் அடிப்படையில் இந்த போராட்டம் அதே சமயத்தில் இந்த நிலம் கையகப்படுத்தல் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தாக்கல் செய்யுங்கள், அதை ஆராய்ந்து இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கிறோம் என்று கூறி வழக்கின் விசாரணை ஜனவரி 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.